இந்த மாதிரி எந்திரிக்கும் போது உங்க தொடைப்பகுதியில இந்த கையை வச்சு தள்ளுனாதான் எந்திரிக்கிற மாதிரி இருக்கா? இல்லைன்னா அந்த ஸ்டேர் கேஸ்ல ஏறும் போதோ இறங்கும் போதோ கடக்குன்னு சத்தம் கேக்குதா? இது வெறும் வழி இல்லைங்க, உங்களுடைய மல்டிபிள் ஜாயின்ட்ஸ் எல்லாமே பலவீனமா ஆகிறதோட ஒரு சிக்னல் தான். உங்க ஜாயின்ட்ஸ்ல நேச்சுரலாவே ஒரு மாய்ஸ்டர் கண்டென்ட் இருக்கும். அதுதான் நம்ம ஸ்மூத்தா நடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ இது வயசாகும் போதோ இல்லைன்னா ஓவர்லோட் கொடுக்கும் போது அந்த ஜாயின்ட்ஸ் எல்லாமே அதோட மாய்ஸ்டர் கண்டென்ட்டை ரொம்ப ட்ரை ஆக்கி இந்த ஜாயின்ட்ஸ்க்கும் உரச ஆரம்பிக்கும். இது வாதத்தினால ஆகுறது அப்படிங்கிறது ஆயுர்வேதத்துல சொல்லுவோம். ஸோ ஜானுபஸ்திங்கிறது ஒரு ஆயில் தெராப்பி மட்டும் இல்லைங்க, இது நாங்கள் கொடுக்குற ஒரு டீப்பரான நரிஷ்மெண்ட். இந்த மெடிக்கேட்டட் ஆயில் அந்த உள்ள அப்சார்ப் ஆகி அந்த ஜாயின்ட்ஸ் திரும்பி குஷன் மாதிரி கொண்டுட்டு வர முடியும். ஸோ ஜஸ்ட் 14 days ஆஃப் ட்ரீட்மெண்ட்னால க்ரானிக்காக இருந்த கம்ப்ளைண்டோட வந்தவங்க நார்மலாகவே தடையில்லாமல் நடக்கிறாங்க. ஸோ சர்ஜரி பற்றி யோசிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஜாயிண்ட் நேச்சுரலாகவே அந்த ஸ்ட்ரென்த்தை ரீஸ்டோர் பண்ணுறதுக்கு இந்த ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ கால் வலி எந்திரிக்க முடியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி அற்புதமான ஆயுர்வேத வீடியோஸ்க்கெல்லாம் பேஜை ஃபாலோ பண்ண மறந்துடுங்க.